இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு. ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு RS பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மாலை மலரிலே பார்த்தேன், மாலை முரசல் படித்தலை பார்த்தேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இதை புள்ளி விவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார் அமைச்சர் அவர்களே. பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது. ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது.